வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் குருமூர்த்தி ஐயர், சேலம். இன்றைய தலைப்பு கடன் சம்பந்தப்பட்டதுங்க. யாருக்கு நித்திய கடன்காரன் என்பவர் யார்? யாருக்கு கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும்? நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம், கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம ரொம்ப அவதிப்படுறவங்க இருக்காங்க. மத்தியம வயதுகளில் பார்த்தீங்கன்னா 25-30 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க இதில் அதிகமான பாதிப்புகளை சந்திப்பவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் வேலை பிடிக்கல, சொந்த தொழில் பண்ணலான்னு போய் அதில் நஷ்டப்படுறவங்க நிறையா இருக்காங்க. இல்லை வீடு கட்டி அதில் லோன் வாங்கி வீடு கட்டி அதில் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. கடைசியில் லோனை கட்ட முடியாமல் ப்ராப்பர்ட்டி ஜப்தி ஆகிறது, இல்லைன்னா இருக்கிற விலைக்கு விற்றுட்டு மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போகிறது, இப்படிங்கெல்லாம் நடக்கிற விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். தொழில் செய்வதற்காக மூலதனத்தை போட்டு அந்த தொழிலில் நஷ்டமாகி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பார்க்குறோம். இன்னும் நிறைய பேர் சூதாட்டத்திற்காக, ஆன்லைன் இதுக்காக, மோகம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வீக்னஸ்னு ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுக்குறானா இல்லையா? அந்த வீக்னஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்தில் கடன்காரன் ஆக்கிடுறான். எவ்வளோதான் உஷாராக இருந்தாலும் புதன் தசை குறுக்க வர்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்னோட அனுபவத்தில், ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3-6 கூடிய ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நான் சொன்ன அந்த வயது ஓட்டம் என்பது அந்த 30-50 வயதுகள் யாருக்கு கிராஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ராகு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். ஏன்னா ராகு ஒரு 18 வருஷத்தில் முக்கால்வாசி இருக்க போகிறதில்ல. ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷம் வச்சுக்கிட்டா கூட. அடுத்தது குரு ஒரு 16-26, சனி போனால் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு மேலே புதன் கிராஸ் ஆகும். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வீடு, இல்லைன்னா திருமண விஷயங்கள் அல்லது மருத்துவ செலவுகள், இதற்காக கடன் வாங்குறவங்க மாட்டிக்கிறாங்க. அடுத்தது குரு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். குரு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 30-30களிலே என்ன வந்துருங்க, புதன் தசை வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஏன் புதன் தசையை பர்டிகுலராக சொல்கிறோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி 3-6 என்கிற துர்ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்தானங்களுக்கு புதன் அதிபதியாக வரார். புதனம் மற்றும் கன்னி ராசி. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் கிரகங்களுடைய ஜென்ம நட்சத்திர வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை வேணால் பாருங்கள். சனி கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் என்பது புதனுடைய ஜென்ம நட்சத்திரம். இது கார்மிக் எஃபெக்ட்டுங்க. இது கர்மா அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம், கர்மா தியரின்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால் அந்த புதன் சனியினுடைய கர்மாவை வெளிப்படுத்துவதற்காகவே பிறந்தவர். அந்த அவிட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி கர்மாங்கிறது ஆயுள் மற்றும் ஜீவனம், முக்கியமான விஷயங்களை சனி கையில் வச்சிருக்கார். அப்போ ஜீவனம்னு வரும்போது அவர் எந்தெந்த பாவங்களுக்கு காரகத்துவமாக வருகிறார்னு பார்க்கணும். பாவாதிபதி என்பது வேறு, காரகத்துவம் என்பது வேறு. முக்கியமாக அவர் 6ஆம் பாவத்துக்கு காரக கிரகமாக சனி வராருங்க. அதனால் சனி என்பது வறுமையை சொல்லக்கூடியதாக, சனி என்பது பிரச்சனைகளை, கடன், எந்நேரமும் ஒரு சோகமாகவே இருக்காங்களா இல்லையா? என்னப்பா எப்போ பார்த்தாலும் கப்பலுக்கு வந்த மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இதற்கு எல்லாமே காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் என்பது சனி தான், வேறு யாருமே கிடையாது. அவருடைய சூரிய புராணத்தில் வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா, சனி பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏன் அவர் இப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறது அந்த சூரிய புராணத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய கர்மாவை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய கிரகமாக சனியினுடைய அடியாள் மாதிரி புதன் இங்கே வேலை செய்கிறார். சனி நேரடியாக அவருடைய திசையில் நம்மளை கெடுக்கலைன்னா கூட புதன் திசை மூலியமாக நம்மளை கெடுத்து விடுவார். ஏன்னா அந்த கர்ம ரீதியாக கார்மிக் எனர்ஜி என்ன ஆகுங்க, புதன் வழியாக அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதனால் தயவுசெய்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விசாகம், அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 குரு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் 30 வயசுக்கு மேலே 40 வயசில் உங்களுக்கு புதன் திசை கண்டிப்பாக கிராஸ் ஆகும். இந்த புதன் திசையில் கடன் வாங்காமல் யாரெல்லாம் தப்பிக்கிறீர்களோ, கடன் வாங்காமல் யாரெல்லாம் நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், நம்ம இருக்கிறத பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை கழிக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள் தான் சொல்லணும்.
சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துல உள்ள நுழையும் போது புதன் அங்கு தன்னுடைய வேலையை, ஏன்னா சனி கர்மாவா இல்லையா, சனிங்கிறது என்ன, ஜீவனம், சொந்த தொழில ஆர்வத்தை ஏற்படுத்துவார். ஏதோ ஒரு வகையில வலையை வீசுவாருங்க, ஏதோ ஒரு வகையில ஆசை காட்டி மோசம் பண்றதுன்னு சொல்றது. ஏன்னா புதன் வரும்போது நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன், வாழ்க்கையில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 50 வயதுலையோ 60 வயதுலையோ எந்த வயசுலையோ புதன் தசை வரப்போகுது அப்படின்னா சனி தசையிலே நீங்க என்ன பண்ணிடுங்க, செட்டில் ஆயிடுங்க. புதன் தசையில புதிய முயற்சிகளை தயவு செய்து செய்யாதீர்கள், செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நிறைய ஜாதகங்களை என்னால் சொல்ல முடியும். புதன் திசையில கடனை வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் ஏதோ ஒரு வகையில கடன் உண்டாயிடுதுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒன்னா லோன்ல ஏதாவது போய் சிக்கிக்கிறாங்க. ஹவுசிங் லோன்ல மெயினா நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. வெஹிக்கிள் லோன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா புதன் வரும்போது ஏதாவது ஒரு இஎம்ஐ அப்படிங்கிறது வந்தே தீரும். அதனால அது போயிட்டு 2 வருஷம் 3 வருஷங்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் கடனை வாங்கிவிட்டு அதை இஎம்ஐயாக செலுத்தும் போது 10 லட்ச ரூபா வாங்கினா கடன் கட்டி முடிக்கும் போது 20-25 லட்ச ரூபா 15 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி வரும். புதனுடைய திசை பூரா 17 வருஷம். நம்ம சம்பாதிக்கிற பணம் பூரா வட்டி கட்டுறதுக்கே பத்தாதுங்க. வட்டி கட்டியே என்ன ஆயிடுவாங்க, புதன் திசையில் அவருடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போய் அந்த சனியினுடைய அந்த முழு காரகத்தையும் மேலே திரிச்சு என்ன பண்ண ஒரு ஆளையே உருமாற்றி ரொம்ப பார்க்கறதுக்கே என்ன பண்ண ரொம்ப கஷ்டமான ஒரு, பார்க்கும்போதே ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருந்த மனுஷன் எப்போ பாரு கப்பல் கவர்ந்த மாதிரியே இருந்துக்கிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களிலே கெட்ட பேர் வாங்கி கொண்டு பார்க்கும்போதே ஐயோ கடன் கேட்க வரான்ட்டு அவங்க ஒதுங்கி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்களாகட்டும் சொந்தக்காரர்களாகட்டும் ஏதோ ஒரு நிறுவனங்களாகட்டும், இதெல்லாம் நிறுவனங்களில் பணம் வாங்கிட்டு கந்து வட்டிக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் பணம் வாங்கிக்கிட்டு நிறைய சிக்கல்களை அனுபவிப்பதை நாம் என்ன பண்ணுறோங்க, தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறது நிறைய பிரச்சனைகள் வருது. பொருளாதார பிரச்சனைகள் வருவாங்க, கடன் பிரச்சனைக்கு தான் நிறையா வராங்க. நிறைய பேருக்கு அதான் சொல்கிறது, சார் அடுத்து வரக்கூடிய புதன் தசை வருது, இப்போவே நீங்கள் உங்களுடைய சார் எனக்கு 50 வயசு ஆகுது 52 வயசு ஆகுதுன்னு போன வாரம் கூட ஒரு நண்பர் பேசியிருந்தார். என்னுடைய சொந்த தொழிலில் நிறைய நஷ்டம் ஆகுது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் பார்த்தீங்கன்னா சனி திசையில் குரு புத்தி முடிய போகுதுங்க. 2027 சென்ட்ரலில் முடியுதுங்க. அதாவது க்ளீனாக சொல்லிட்டேன் சார், வைண்ட் அப் பண்ணுங்க, இனி இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் சொந்த தொழில் பண்ணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறது பூரா நஷ்டமாகி யாருக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் என்ன ஆகிடுங்க, நடுத்தரில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை புதன் உருவாக்கி விடுவார். அதனால் தயவு செய்து இப்போ இருக்கிறத வைண்ட் அப் பண்ணிவிட்டு இருக்கிற சொத்து பத்துக்களை விற்றுட்டு அந்த இடத்தெல்லாம் விற்று பணத்தை டெபாசிட் பண்ணிக்கிட்டு பிற்கால வாழ்க்கையே சேஃப்டியாக என்ன பண்ணுங்க, வட்டியை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. மற்றவனுக்கு வட்டி கட்ட சூழ்நிலையை உருவாக்காதீர்கள் என்பதை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 68 வயதுக்கு மேலே புதன் காலப்பகையாக வராருங்க. 68 வயசுக்கு மேலே புதன் தசை யாருக்குமே வரக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கடுமையான சூழ்நிலைங்க. 68 வயசுக்கு மேலே புதன் காலப்பகையாக 100 வயசு வரைக்கும் அவர் தான் இருக்கார். ஸோ அந்த காலகட்டம் காலப்பகைங்கிறது எந்த விதமான இதுக்குமே கட்டுப்படாதுங்க. நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் காலத்துக்கும் 68 வயசுக்கு மேலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலையாவது உடலில் ஆரோக்கியம் நம்ம ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலைகள் முடியும். 68 வயசுக்கு மேலே ஒருத்தர் 70 வயசுக்கு மேலே ஒருத்தர் சொந்த தொழிலில் லாஸ் ஆகிடுச்சு, நான் அடமானம் வச்சுருக்கேன், மீட்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. இருந்த ஒரே சொத்தை அடமானம் வச்சுருக்காரு. நிச்சயமாக அது என்ன ஆகுங்க, மீட்க முடியும் என்பது 90% என்பது அது நடக்காத காரியம்தான். 10% ஏதாவது ஒரு தெய்வாதீனமாக ஏதாவது உதவிகள் கிடைச்சாதான் முடியும். அதனால் நான் புதன் எனக்கு யோகாதிபதி சார், புதன் எனக்கு கருணநாதன் சார், புதன் எனக்கு அவர் சார் இவர் சார் 2 கூடியவர் சார், லாபஸ்தானாதிபதி சார், நீங்கள் யாராக வேணா இருங்க, எந்த லக்னமாக வேணா இருங்க, எந்த ராசியாக வேணா இருங்க, புதன் திசை வரப்போகுதுனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க, உஷாராயிடணும். இருக்கிறதெல்லாம் சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போய் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு வந்துக்கிட்டு கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்காதீங்க. யார்கிட்டயாவது பணம் கொடுத்தாலும் திரும்ப வராது, நீங்கள் வாங்கினாலும் கட்ட முடியாது. அதனால் கடன் கொடுத்த வகையிலையோ கடன் வாங்கின வகையிலையோ உங்களை சிக்கலிலே மாட்டி விடுவதற்கு புதன் முக்கியமான காரணமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சில நட்சத்திரங்கள் சொல்கிறேங்க. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கும்பராசியிலே பூரட்டாதி ஆரம்பிச்சிருது. பூரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம் என்று பெயர் பெற்றது. குமாரசாமியத்தில் பார்க்கும்போது பூரட்டாதி குபேரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குபேரன் தன்னுடைய சகோதரனான ராவணனால் வஞ்சிக்கப்பட்டவர். ராவணன் என்ன பண்ணுறாருங்க, ஸ்ரீலங்கா லங்காபுரி என்பது ராவணனால் நிர்மாணம் செய்யப்பட்ட நாடே கிடையாது, நகரமே கிடையாது. அதை குபேரப்பட்டினம் என்று பெயர். ராமாயணத்திலே மிகச்சிறந்த விஷயங்களெல்லாம்
அந்த நாட்டினுடைய அழகையும், அந்த மாட மாளிகை, கூட கோபுரங்கள், தங்கத்தினால் வேயப்பட்ட கோபுரங்கள் நிறைந்த ஒரு நகரமாக, மாநகரமாக ஸ்ரீலங்கா லங்காபுரி பட்டணம் என்பது விளங்கி இருக்கிறது. அனுமன் தன்னுடைய அந்த சுந்தரகாண்டத்திலே போய் என்ன பண்றாருங்க, சீதையை தேடி போகும்போது அவர் பிரமித்து போகிறார் என்பது அந்த ஒரு குறிப்புகள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூல நூல்களை எடுத்து படிக்கும்போது அந்த ராவணன் வந்து தன்னுடைய பலத்தினாலே, அதிகாரத்தினாலே, தன் ஈஸ்வரனிடம் பெற்ற அந்த வரத்தினாலே, யாரும் தன்னை ஜெயிக்க முடியாது என்கிற காரணத்தினாலே குபேரனை அங்கே இருந்து தோற்கடித்து அடித்து விரட்டி விடுகிறார். குபேரன் யாருமே இல்லைங்க, கூட பிறந்த சகோதரன்டே பிடுங்கிட்டு துரத்திடுறார். அதனால் இந்த பூரட்டாதி என்பது கண்டிப்பாக இந்த மாதிரி உடன் பிறந்தவர்கள் அங்காளி பங்காளிகளாக பாதிக்கப்படாமல் இருக்கவே இருக்காது. அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகட்டும், பூரட்டாதியில இருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்துவதாகட்டும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து கடங்கார நட்சத்திரம் என்று பெயர் பெற்ற நட்சத்திரம். அதனால் பூரட்டாதியில் எனக்கு கேதுதான் சார் இருக்குது, எனக்கு அதுதான் இதாக இருக்குது, எனக்கு திசாபுத்திலாம் இப்போ வரல சார் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் புத்தி திசை வரலன்னா புத்தி வந்துடும். கண்டிப்பாக அந்த புத்தியில் உங்களை இல்லை அந்தரம் வருமா இல்லையா, ஏதோ ஒரு வகையில் சூட்சமங்களாக அந்தரங்களாக ஏதோ ஒரு வகையிலே உங்களை கடனிலே சிக்க வைப்பதிலே பூரட்டாதி முதன்மையான நட்சத்திரமாக இருக்கிறது. உத்திரட்டாதி ரேவதியும் கிட்டத்தட்ட அதே தான். 12வது நம்ம காலபுருஷ ராசியினுடைய 12வது ராசி என்று சொல்லப்பட்ட மோட்ச ராசி, மீன வீடு. அங்கே மோட்சத்துக்கு தான் வழி, விரயத்துக்கு தான் வழியே ஒழிய அங்கே வந்து சம்பாதிப்பதற்கான வழிகள் என்பது மிகவும் குறைவு. உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, தயவுசெய்து ஊரை விட்டு வெளியே போய் என்ன பண்ணுங்க, ஏன்னா சந்திர கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியது, இடமாற்றம் செய்து பிழைப்பதற்கு முயற்சி செய்வீங்கன்னு என்று தான் சொல்லுவேன். உள்ளூர்லே இருந்தால் நிறைய போர் உத்திரட்டாதிக்காரர்கள் கடனிலே பிரச்சனையிலே இந்த மாதிரி ஐபி என்று சொல்லப்பட்ட இன்சால்வன்சின்னு சொல்கிறாங்க. இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியிலே கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் போது கடன் கட்ட முடியாமல் சொத்துக்களை இழப்பது, ஐபி கொடுத்து விட்டு செல்வது, இதெல்லாம் சாதாரணமாக நாம் பார்க்க முடியும். இங்கே பாதக அதிபதிகள், அட்டமாதிபதிகள் தொடர்பெல்லாம் எக்காரணம் ஒன்றும் வரக்கூடாது. ஒவ்வொரு ஜாதத்திலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜென்ரலான வியூ இதுதான். ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த 3 கிரகங்களில் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, முக்கியமாக பூரட்டாதியில் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, 9 கிரகத்தில் எது இருந்தாலும் சரி, லக்னப்புள்ளி இருந்தாலும் சரி, கடன் கொடுப்பதோ வாங்குவதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த ஒரு காணொலியின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி புதன் பிறந்த அந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், ஜீவனம் கடன் நோய் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் இந்த சனியினுடைய கர்மா என்பது நிச்சயமாக வேலை செய்தே தீரும். ஏன்னா சனி வந்து அங்கே அதுக்கெல்லாம் காரக கிரகமாக இருக்கார். ஆயுள் காரகன், ஜீவன காரகன், கடன் நோய் வழக்கு இதுக்கெல்லாம் காரகனாக இருக்கார் சனி. அதனால் புதன் பிறந்த உடனே அவிட்டத்திலே பிறக்கிறார். பிறந்தவுடன் தாய் தந்தையரால் கைவிடப்பட்டவன் என்கிற அவருடைய புராணத்தில், அந்த சூரிய புராணத்தில் அப்படி தான் புதனுடைய இது வந்து ஆரம்பிக்குது. அதனால் எந்த வகையிலுமே சொந்த பந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த புதனுடைய திசையில் நமக்கு அவப்பெயரை தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்மளுடைய அந்த சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தலைகுனிவுகளை ஏற்படுத்தும். அதனால் தயவுசெய்து புதன் திசையிலே கடன் என்கிற விஷயத்திற்கே போகாதீர்கள் என்று, அதே போல் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் தொடர்பில் இருக்கும்போது தயவுசெய்து உஷாராக இருங்கள். பாவக ரீதியாக 6ஆம் அதிபதி 11ஆம் பாவத்திற்கு போகும். பாவோத்பாவம் என்று சொல்லுவாங்க. 6க்கு 6ஆம் பாவம் 11ஆம் பாவம். அங்கே கடன் நோய் வழக்கு என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். அதே போல் 12ஆம் பாவத்திற்கு போகும்போதும் ஒரே பாவம் என்று சொல்லப்பட்டது. இந்த 6-11 தொடர்பு, 6-12 தொடர்பு இருக்கிறவர்கள்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 6ஆம் அதிபதி சனி போன்றவர்கள் சூரியனோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் நித்திய கடங்காரனாக மாற்றிடும். ஒரு திசைனாலும் இந்த திசைனாலும் என்ன பண்ணணும், சூரியன்கிறது அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை சுட்டி காட்டுகிறது. யார் என்ன பண்ணாலும் சரி, காலையில் சூரியன் உதிக்கிறது, சாயங்காலம் மறையிறது யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து நியதி. ஆனால் சூரியன்கிறது அந்த மாதிரி நித்தியம் செய்யக்கூடிய, நம்ம டெய்லி ஒரு டியூட்டி பண்ணுறோமா இல்லையா, வேலைக்கு போகிறது வர்றது எல்லாமே நித்தியமாக வருமானம் சம்பாதிக்கிறது. அரசாங்க வேலையை அதான் சொல்கிறோம். அரசாங்கத்துக்கு போகும்போது நமக்கு சம்பளம் மாசான டான் 1ஆம் தேதி ஆனால் விழுந்துடும். ப்ரைவேட் ஜாபில் போகும்போது அது செக்யூரிட்டி கிடையாது. ஆனால் அரசாங்க வேலையில் அது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிரந்தர வேலைகள் எல்லாம் சூரியனுடைய இதாக வருது. நிரந்தரமாக செய்யக்கூடிய, நிரந்தரமாக நடக்கக்கூடியது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவத்திலே வருகிறது. அந்த 6-8 அதிபதிகள் இந்த மாதிரி சனி போன்ற அந்த காரக கிரகங்கள் எல்லாம் சூரியனோடு தொடர்பிலே வரும்போது, சூரியனோடு நெருங்கி இருக்கும்போது நிச்சயமாக என்ன நடக்குங்க, நித்திய கடங்காரன் காலையில் ஏஞ்ச உடனே கடங்கார மூஞ்சில் முழிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். இங்கே வந்து அவர்கள் பாதக ஆதிபத்தியமோ அல்லது அட்டம ஆதிபத்தியமோ பெறும்போது
அவருடைய திசாபுத்தி அந்தரங்கள் குறுக்கே வரும்போது மிக கடுமையான பாதிப்புகளை எல்லாம் இந்த கடன் ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் 3ஆம் பாவம் தொடர்பில் வரும்போது ஆன்லைன் சூதாட்டம், 5ஆம் பாவம் தொடர்பில் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரி ஆன்லைன், அதே போல் இந்த இது சொல்கிறோமா இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட், ஷேர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் பெரிதாக வரும் என்று யாராவது ஆசை காட்டி என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக லாஸ் ஆகக்கூடிய, கடன்காரன் ஆகக்கூடிய அமைப்புகள் நிறைய காட்டுது. அதனால் இந்த மாதிரி இந்த அதிபதிகளோடு, துஸ்தான அதிபதிகளோடு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் சேரும்போது அது கடன் வரக்கூடிய காரணம் வேணால் வெவ்வேறு காரணமாக இருக்கலாம். ஆனால் கடனுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்கிறோம். அந்த இலங்கை வேந்தன் ராவணனுக்கு பாருங்கள், புரட்டாதின்னு நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, அங்கே ராவணன் அங்கே தொடர்பிலே இருக்கிறார் என்பதை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் புரட்டாதி கடங்கார நட்சத்திரம் என்பதை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே நித்திய கடங்காரனாக மாற்றிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நாம் அதை கொடுக்கறதோ வாங்குறதோ அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா, சம்பளம் வாங்கினோமா, இருக்கிறத வச்சு கால் வயிறு கஞ்சியோ குழோ குடிச்சோமான்னு நிம்மதியாக வாழணும். அதுதான் இருக்கிறத வைத்து சந்தோஷப்படுவது என்பது, அவ்வளோதான். அதுக்கு மேலே கடனில் மாட்டிக்கிட்டு அவசரப்படாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம். வாய்ப்பளித்த சதீஷ் ஐயாவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.